இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சின்ன கிராஃப்ட் ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு தான். எல்லாருக்கும் வந்து டேரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டேரி மில்க்கை வச்சு ஒரு மினி நோட் டேரி மில்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். அதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்டை வந்து 2 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்களோட விஷயம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். 2 கார்ட்போர்ட்லேயும் பெயிண்ட் பண்ணணும்னு இல்லை, நான் வந்து ஒரு கார்ட்போர்டில் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது ஏன்னா இன்னொரு கார்ட்போர்டில் வந்து க்ளே யூஸ் பண்ணி பபுள் டேரி மில்க் தான் செய்ய போகுது. அதனால் வந்து பபுள்ஸ் மாரி கொண்டு வரதுக்காக சரி சொல்லிட்டு ஒரு கார்ட்போர்டுக்கு மட்டும் பிளாக் பெயிண்ட் பண்ணல. இப்போ வந்து அந்த க்ளேவை வந்து பபுள் சைஸ்க்கு வந்து நம்ம வந்து அந்த சாஃப்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்து அதுமாதிரி நிறைய அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இந்த க்ளேயில் வந்து பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பண்ணியிருக்க இந்த பபுள்ஸ் க்ளேவை வந்து நான் பெயிண்ட் பண்ணாமல் அந்த கார்ட்போர்டில் வந்து லைனாக வந்து அப்படியே ஃபெவிகாலே இல்லைனா கம் இதில் ஏதாவது யூஸ் பண்ணி அதை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வந்து நான் ஃபெவிகாலும் கம்மும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா அதை எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லை கம் எதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக வந்து பபுள் டேரி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது பண்ணணும். எனக்கு டேரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த ஐடியா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் எத்தனை பேருக்கு டேரி மில்க் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நான் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக்கு. இதோட கிடையாது, இதில் வந்து நான் கொஞ்சம் வாட்டர் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டுருக்கேன். வாட்டர் பெயிண்ட் வந்து நான் ப்ரௌன் கலர் தான் எடுக்கிறேன். பட் ப்ரௌன் கலர் கொடுத்தா அந்த அளவுக்கு டேரி மில்க் கலரில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அந்த ப்ரௌன் கலரில் வந்து இன்னும் வேறு ஏதாவது கொஞ்சம் கலர்களை ஆட் பண்ணி ப்ரௌன் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு லைட் சாண்டில் அந்தமாரி கலரில் கொஞ்சம் ஆட் பண்ணி டேரி மில்க் கலரில் கொண்டு வந்துட்டேன். பார்க்க பபுள்ஸ் டேரி மில்க் மாதிரி இருக்காது தெரியல, பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பிளாக் கார்ட் போட்டு அதில் வந்து கொஞ்சம் ஒயிட் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அதில் வச்சு ஸ்டாப்லோ இல்லை கம்மோ அது வந்து உங்களுக்கு தான் நீங்கள் அதில் ஸ்டிச் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து இந்த பபுள்ஸ் உடைய கார்ட்போர்ட் இருக்கும்போதால் அது வந்து பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு பிளாக் கலரில் வச்சுருக்கேன். ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது இல்லை ஓரளவு ஓகே தான். ஸோ நீங்கள் ஸ்டாப்லர்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாப்லர் ஓகே தான். நான் ஸ்டாப்லர் பண்ணோன்னே பபுள்ஸ் டேரி மில்க் ஓகே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த பிளாக் கார்ட்போர்டில் ஓகே அது வந்து வெறும் பிளாக் கார்ட்போர்ட் வந்து செட் ஆன மாதிரி தெரியல. ஸோ அந்த பிளாக் கார்ட்போர்ட் மேலேயே லைட்டாக ப்ரௌன் கலரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரிஜினல் டேரி மில்க் மாதிரி தெரியட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மேலே வந்து கம் அப்ளை பண்ணி அந்த டேரி மில்க் கார்ட்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் கேம்லின் ப்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒயிட் ப்ளூ. நீங்கள் எதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. இதுதான் நம்ம பண்ண பபுள்ஸ் டேரி மில்க் மினி புக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது நோட் பண்ணி வைக்கவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெட் டாட் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறதுக்காக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு